உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து அதுல நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு நான் யோகா பண்ணுவேன், இத்தனை மணிக்கு நான் பாத்ரூம் போவேன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அத ஒரு டைம் டேபிளா போட்டு சுடர் கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த டைம் டேபிள்ல இருக்கிற டைமை தவிர்த்து மத்த டைம்ல தான் சுடர் எதுவா இருந்தாலும் அந்த ரூமை யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் வேற போடுறாரு. என்ன பேய் மேடம் சொல்றீங்க? இத கேட்கும் போது எனக்கே டென்ஷன் ஆகுதே. சுடர் அமைதியாவா இருந்தா? அவளும் கோவப்பட்டு திட்டதான் செஞ்சா. என்ன பண்றது, யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கோவம் வரதானே செய்யும். சுடரா இருக்கவும் திட்டுறதோட விட்டா. இதே நானா இருந்திருந்தனா அங்க சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். நான் கூட எழில் என்னமோ நினைச்சேன். என்ன இவ்வளவு வர்ஸ்டா இருக்காரு? அவர் ஒன்னும் வர்ஸ்டான கேரக்டர்லாம் கிடையாது. சும்மா நீ அவரை பத்தி என்கிட்ட தப்பாலாம் பேசாத. ஹலோ பேய் மேடம், கட்டின பொண்டாட்டியோடவே டைம் டேபிள் போட்டு வாழணும்ன்றவர வேற எப்படி சொல்றது? பாத்ரூம் போறது கூட டைம் டேபிள் போட்டா எப்படி ஒரு பொண்ணு ஹாப்பியா இருக்கும்? அவர் என்ன ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இல்ல மிலிட்டரி கேம்ப்ல ஆபீசரா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரூல்ஸ் போடுறதுக்கு எப்படிதான் இப்படி ஒருத்தர் கூட இத்தனை வருஷம் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களோ தெரியல. ஹேய் தீபா, எழில பத்தி உனக்கு என்ன தெரியும்? சும்மா அறகுறையா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் முன்னாடி அவரை பத்தி தப்பா பேசாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது சரி, உங்க புருஷனை பத்தி தப்பா பேசினா கோபம் வந்தா நியாயம்தான். ஆனா அதே சமயத்துல உங்க தங்கச்சிய இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட கோத்து விட்டுருக்கீங்க பாருங்க, அது நியாயமா? அவ பாட்டுக்கு அழகா குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தா. தேவையில்லாம அவ உடம்புக்குள்ள பூந்து அவளுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு ஆளோட சேர்த்து வச்சிருக்கீங்களே, இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது பேயே. ஹே தீபா, என்ன பேசும்போது ஃப்ளோல மரியாதைலாம் குறையுது? என்ன பத்தி தெரியும்ல. அப்பா சும்மா மிரட்டாத பேயே. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே, உனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா சுடரோட வாழ்க்கையே காலி பண்ணிட்ட. அவ பாவம் அந்த ரூல்ஸ் ராமானுஜத்தை கட்டிக்கிட்டு எப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கா பாரு. நீ பண்ண பாவத்துக்கு கடைசி வரைக்கும் ஆத்மா சாந்தியா அடையாது. இப்படிதான் பேயா சுத்திக்கிட்டு இருக்க போற. ஹே தீபா, என்ன அப்படியே பொங்குற? சுடர் என்னோட தங்கச்சி. அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் எழில் கூட அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப எழிலுக்கு சுடர பிடிக்காம இருக்கிறதுனாலதான் இவ்ளோ குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே எழில் மனச மாத்தி சுடர் மேல அவருக்கு லவ் வர வச்சுட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துரும். லவ் என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்ல வந்து டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் மனசுல இருந்து வரணும் மேடம். எழில் மனசுதான் கல்லு மாதிரி கிடக்கே, அப்புறம் எங்க இருந்து லவ் வரும்? அப்ப சுடர் மனசுல லவ் வர வச்சிருவோம். சுடருக்கு லவ் வந்துச்சுன்னா டாக்டர் சார் மனசு மாறிடுமோ? ஹே மக்கு, ரெண்டு பேருக்கும் பிடிக்காததுனாலதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சுடர் மனசுல லவ் வந்துட்டா அவ லவ்வ காட்ட காட்ட அவரோட மனசு மாறும். இதெல்லாம் மொரட்டு சிங்கிளா இருக்கிற உனக்கு எங்க புரிய போகுது? அப்படின்னா முதல்ல அத பண்ற வழிய பாருங்க. அப்பதான் உங்க புருஷனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்க தங்கச்சியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அந்த விஷயத்த பண்ணியாச்சும் உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோங்க பேயே. இதுக்கே நான் நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.